அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பாகம் 50. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நிலை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அளித்த சாட்சியத்தால் அவர்களின் தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட களங்கம் நீங்கியது. பனி இஸ்ரேல்களின் தவறான எண்ணமும் அகன்றது. தாயின் அன்பான அரவணைப்பில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிறப்பை பற்றி சந்தேகம் சமுதாயத்தில் உள்ள சில கயவர்களுக்கு இருந்தாலும், ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் படுகொலையை கண்ணால் கண்டிருந்தாலும், மேலும் அந்த அரசனின் மீதிருந்த அச்சத்தாலும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனை தூக்கி கொண்டு தமது உறவினர்களின் ஊரான மிருஸ் என்ற ஊருக்கு சென்றார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கிருந்து மகனை அழைத்து கொண்டு மீண்டும் பைத்துல் முகதஸ்க்கு வந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 30 வயதை அடைந்ததும் இவர்களுக்கு நபித்துவத்தை வழங்கி வான்மறையம் இஞ்சில் என்றும் வேதத்தையும் அருளினான். இறை மறுப்பு மற்றும் இணை வைத்தல் ஆகியவற்றுகளுக்கு எதிராக தமது ஏகத்துவ அழைப்பு பணியை ஆரம்பித்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தோற்றம் பற்றிய நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாவது: மெஹராஜ் பயணத்தின் போது 2வது வானத்தில் நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தேன். அவர்கள் நடுத்தர உயரமும் சிவந்த நிறமும் பளிங்கு போன்ற தூய உடலும் நான் பார்த்தேன் என்று கூறினார்கள். ஒரு ஃபரலை பற்றி. கலா விடப்பட்ட தொழுகை. மறதியாக தொழுகையை விட்டாலோ அல்லது தொழுகை நேரத்தில் தூங்கிவிட்டாலோ பிறகு நினைவுக்கு வந்தவுடன் அதை தொழுது கொள்வது அதற்கான பரிகாரம் ஆகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு சுன்னத்தை பற்றி. வீட்டு வேலைகளில் உதவுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது என்ன செய்வார்கள் என அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் வினவிய போது, வீட்டு வேலைகளில் உதவி ஒத்தாசை புரிவார்கள், தொழுகை நேரம் வந்துவிட்டால் தொலை சென்று விடுவார்கள் என கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கு. ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. தவறுக்கு வருந்துதல். ஒரு தவறையோ அல்லது பாவத்தையோ செய்தவர் பிறகு தான் செய்ததை நினைத்து வருத்தப்பட்டால் இந்த வருத்தம் அந்த பாவத்திற்கு பரிகாரம் ஆகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு பாவத்தை பற்றி. சில பாவங்கள் சாபத்திற்குரியவை. பச்சை குத்துபவர், பச்சை குத்தப்படுபவர், வட்டியை புசிப்பவர், வட்டியை புசிக்க கொடுப்பவர், உருவத்தை வரைபவர், ஓவியம் ஆகியோரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்துள்ளார்கள். மேலும் நாய் விற்பனையையும் தடை செய்துள்ளார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்